ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் லைஃப் லாங் இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா? நான் டாக்டர் முத்துப்பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். இதுதான் வந்து டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் நீங்க மெடிசன் சாப்பிடணுமா இல்ல வேணாமா அப்படிங்கறதுக்கான ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவர் எடுத்துக்கோங்க. இவரை பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி சுத்தமா முடியல, அதே சைட்ல பேக் சைட்ல தாடிலாம் வந்து அவருக்கு முடி நிறைய இருக்கு. இவரும் இல்ல, நல்லா வயசானவங்க ஓரளவுக்கு வலிக்கான யாரை பாத்தீங்கன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி மட்டும் தான் முடி இருக்காது, மிச்சப்படி உடம்புல மிச்ச எல்லா இடத்துலயும் வந்து முடி நல்லாவே இருக்கு. சோ அது ஏன் அப்படி ஆகுது? ஏன் இந்த இடத்துல இருக்கிற முடி மட்டும் கொட்டுது, அதே மிச்ச முடியெல்லாம் ஏன் வந்து கொட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இதுக்கு சயின்டிபிக்கா என்ன எக்ஸ்பிளனேஷன் தராங்கன்னா, பேசிக்கா வழுக்கையாகிற எல்லாத்துக்குமே, குறிப்பா மென்ஸுக்கு வந்துட்டு DHT டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து வழுக்கையாருக்கான முக்கியமான காரணம். அதுலயும் குறிப்பா இந்த DHT ஹார்மோன் பாத்தீங்கன்னா உடம்புல வேற எங்கேயும் வேலை செய்யாது. தலையில வந்து இந்த முன்னாடி இருக்கிற முடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடிகள்ல மட்டும்தான் வேலை செய்யும். அந்த முடியில மட்டும்தான் DHT ஹார்மோன் வேலை செய்யறதுக்கான ரிசப்டார்ஸ் வந்து இருக்கு. மிச்ச உடம்புல வேற எந்த முடியிலையும் வந்து DHT ஹார்மோனுக்கான ரிசப்டார்ஸ் இல்ல. சோ அந்த முடியெல்லாம் வந்து DHT ஹார்மோனால அஃபெக்ட் பண்ண முடியாது, கொட்ட வைக்க முடியாது. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா வந்துட்டு இந்த மாதிரி DHT-னால அஃபெக்ட் ஆகாத முடி எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். சோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல என்னென்ன சிச்சுவேஷன்ல எல்லாம் பில்ஸ் எடுத்துக்கணும், மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நேச்சுரல் ஹேர் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 35 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு முன்னாடி பாதியில் மட்டும் வழுக்கை ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல வந்து முடி இல்ல, ஆனா பேக்ல எல்லாம் நல்லா முடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ ஃப்ரண்ட்ல வழுக்கையான இடத்துக்கு வந்து நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடி, ஓகேங்களா, ஃப்ரண்ட்ல இருக்க முடி வேணா உங்களுக்கு 70 வயசு ஆனாலும் நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமே தவிர பேக் சைட்ல இருக்கிற முடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எந்த அவசியம் கிடையாது. பேக் சைட்ல இருக்கிற முடி மேற்கொண்டு வழுக்கை ஆயிட்டே போகலாம். ரெண்டாவது ரீசன் எதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரீசெண்டா பண்ண ஸ்டடிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்னும் அப்படி பயங்கரமான ஹேர் கிடையாது. DHT-னால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அப்படியே சூப்பரான ஹேர் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேருமே கூட DHT ஹார்மோனால் அஃபெக்ட் ஆகும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஆனா அரௌண்ட் ஒரு 20% 30% பீப்புளுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட்டும் ஃபெயிலியர் ஆயிட்டு அதுவும் ஃபியூச்சர்ல வழுக்கை ஆயிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நமக்கு ஆகக்கூடாது, ஓகேங்களா? டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரும் லாங் லைஃப் வரணும், ரொம்ப வருஷம் வரணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப வந்து நம்ம வந்து ஒரு சில மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது என்ன ரீசன்க்காக நம்ம டேப்லெட்ஸ் தரோம் இல்ல மினாக்சில் தரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டிரான்ஸ்பிளான்டோட ரிசல்ட்ஸை கூட்டி கொடுக்கறதுக்கு. சோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல எல்லாருக்குமே வந்து அடிக்குவேட்டான கிராஃப்ஸ் இருக்காது, ஓகேங்களா? சோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஹை வால்யூம் கிடைக்கிற மாதிரி கிராஃப்ஸ் வந்து டோனர் ஏரியால எல்லாத்துக்கும் இருக்காது. கொஞ்சம் லிமிடெட் நம்பர் ஆஃப் கிராஃப்ஸ் தான் இருக்கும். கம்மியான கிராஃப்ஸ் வச்சு தான் சர்ஜரி பண்ணிருப்போம். சோ அப்படி கம்மி கிராஃப்ஸ் வச்சு சர்ஜரி பண்ணாலும் ஆர்டிபிஷியலா அடர்த்தி நிறைய இருக்கிற மாதிரி காட்டணும், முடி நிறைய இருக்கிற மாதிரி காட்டணும்னா அப்ப வந்து இந்த மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நீங்க கொஞ்சம் மினாக்சில் எடுக்கிறீங்க, ரெகுலரா PRP GFC பண்றீங்கன்னா வந்துட்டு கம்மி கிராஃப்ஸ் வச்சிருந்தாலுமே கூட வளர முடியல நல்லா திக்கா வளரும், நல்லா அடர்த்தியா வளரும். சோ பாக்குறதுக்கு ஆர்டிபிஷியலா ஹை வால்யூம் இருக்கிற மாதிரி வந்து நம்மளால ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ண முடியும். சரிங்க, அப்ப இந்த மெடிசன்ஸை எவ்வளவு நாளைக்கு நான் எடுத்துக்கணும்? யூசுவலா இந்த ஃபினாஸ்டேட், டியூட்டாஸ்டேட், மினாக்சில் இந்த மாதிரி FDA அப்ரூவ்ட் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நான் எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இனிஷியலா சர்ஜரி பண்ணி ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு 4 to 6 months வந்து நீங்க ரெகுலராகவே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துக்கிறதுனால வந்து நமக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண எல்லா ஹேருமே வந்து க்ரோ ஆகி வரும், சர்வைவல் ரேட் வந்து பெட்டரா இருக்கும். சோ அந்த 4 months 6 months தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டோஸ் வேணா நம்ம குறைச்சிக்கலாம். வளர்ந்த முடிய மெயின்டைன் பண்றதுக்காக எடுத்தா போதுமே தவிர முடி வளர்றதுக்காக ஹை டோஸ் எடுக்க வேண்டியது இல்ல. பட் என்னைக்குமே வந்து இந்த மெடிசன்ஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொன்னா, இப்போ வரைக்கும் இந்த ஹேர் லாஸுக்கு வந்துட்டு ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? அந்த டேப்லெட் சாப்பிடுறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அது முடி நல்லா பாத்துக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டீங்கன்னா அது முடியை சரியா பாத்துக்காது, பழையபடி நமக்கு முடி அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும், கொட்ட ஆரம்பிக்கும். சோ கிட்டத்தட்ட ஜிம்முக்கு போற மாதிரி தான். நம்ம ரெகுலரா ஜிம் போனோம்னா பாடி ஃபிட்டா இருக்கும், விட்டுட்டோம்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ் எல்லாம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், பழைய மாதிரி ஆயிரும் இல்லையா? அதே மாதிரிதான் வந்து இருக்கும். சரிங்க, இப்போ நான் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி மெடிசன் லாங் டேர்ம் எடுக்கிறனால 4 வருஷம் 5 வருஷம் எடுக்கிறனால எனக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மெடிசனுக்கு ஒவ்வொரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபினாஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து செக்ஷுவல் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், அது மாதிரி சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மெடிசனுக்கு வந்து அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. பட் பெட்டர் நீங்க ஒரு டாக்டரோட ரெகுலரா ஃபாலோ அப்ல இருக்கீங்க, டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்டோட ஃபாலோ அப்ல இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை மானிட்டர் பண்ணிக்குவாங்க. அப்போ ஓவரால் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த முடியை மெயின்டைன் பண்றதுக்குமே, ஓகேங்களா, இந்த மெடிசனுக்கு PRP GFCக்கு இதுக்குன்னு எனக்கு எவ்வளவுதான் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு யூசுவலா இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப சீப் தான், ஓகேங்களா? ஒரு மினாக்சில் டாபிக்கல் வாங்குறீங்கன்னா ஒரு 600-700 வரும். அதே மாதிரி வந்து நீங்க ஃபினாஸ்டேட், டியூட்டாஸ்டேட் மெடிசன்ஸ் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது வந்து மந்த்லி ஒரு 500 to 1000 வரும். சோ ஓவராலா வந்து ஒரு மாசத்துக்கு 1000 to 2000 இவ்வளவு வந்து இந்த மெடிசன் காசு செலவாகும். இது போக எக்ஸ்ட்ராவா நீங்க PRP GFC அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் பண்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு 5000 to 10,000 செலவாகும். ஓவராலா ஃபைனலா என்னதான் சொல்றீங்க, நான் நாளைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனா நான் லைஃப் லாங் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா, எனக்கு வேற வழியே கிடையாதா, நான் மெடிசன் எடுக்காம ட்ரை பண்ணி பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு டோனர் ஏரியா நல்லா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா மெடிசன்ஸ் வந்து தேவை
தேவை கிடையாது. மெடிசன்ஸ் எல்லாமே கூட நம்ம ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்ரி மந்த் வந்து உங்களை ஒரே சேம் போஸ்ட்ல சேம் ஆங்கிள் வந்து போட்டோ எடுத்துட்டே வரணும். ஸோ எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து அந்த போட்டோவை செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜான்வரியில் எடுக்கிறீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்துட்டு ஜான்வரி போட்டோக்கும் ஏப்ரல் போட்டோக்கும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு டென்சிட்டி மெயின்டைன் ஆகிட்டே வருது, ஓகேங்களா, ஃபர்தரா பால்ட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து மெடிசன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி வெறும் போட்டோஸ் மட்டும் வச்சு மானிட்டர் பண்ணிட்டே போகலாம். என்னைக்கு நீங்க ஃபர்தரா பால்ட் ஆகுதுங்கிறத நோட்டீஸ் பண்றீங்களோ, என்னைக்கு ஹேர் தின்னிங் இருக்கு, ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு நோட்டீஸ் பண்றீங்களோ, அன்னைக்கு நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா போதும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜான்வரியில சர்ஜரி பண்றீங்கன்னா சர்ஜரி பண்ணி கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 months 4 months வந்து டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் மெடிசன் சாப்பிடணும். ஸோ நீங்க ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் கொஞ்சம் மெடிசன் சாப்பிட்டு இருப்பீங்க. ஆஃப்டர் தட் வந்து நீங்க எந்த ஒரு மெடிசனுமே சாப்பிடாம கூட ஸ்டாப் பண்ணிடலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் கேமரால போட்டோ மட்டும் எடுத்துட்டு போட்டோஸை 3 months ஒன்ஸ் கம்பேர் பண்ணிட்டே வரலாம். ஸோ என்னைக்கு மேற்கொண்டு உங்களுக்கு பால்ட் ஆகுதுன்னு தெரியுதோ, மேபி நீங்க ஜான்வரியில பண்ணிருக்கீங்க, ஒரு 2 years கழிச்சு அடுத்து அந்த ஜான்வரியில வந்து உங்களுக்கு லேசா தின்னிங் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 2 years கழிச்சு நீங்க அப்ப என்ன லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டோ மேற்கொண்டு வளர்ச்சியாகாம இருக்க என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட்டோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட் போயிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண எல்லாரும் கம்பல்சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்படி வரும்போது கண்டிப்பா ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கும். அப்படிங்கறத எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.